Hi, hello students. So we are in the ninth chapter, fiscal economics. So fiscal economics is nothing but it's a public finance. The public finance is the old and popular term what we used, but in the modern and the new term we are using it as a fiscal economics. அதாவது நிதி பொருளாதாரம். So the subject public finance is related to the financing of the state activities, okay, and it discusses the financial operations of the government treasuries, okay. ஸோ இதில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபினான்ஸ் அப்படின்றதுல கவர்மெண்ட் ட்ரெஷரியில் கவர்மெண்ட் ஃபினான்ஸில் என்னெல்லாம் நடக்குது, வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ இந்த டேர்ம் ஃபிஸ்கல் அப்படின்றது வந்து இது க்ரீக்லேருந்து வந்த ஒரு வார்த்தை, தட் இஸ் த மீனிங் ஆஃப் பேஸ்கெட், okay. So and symbolizes the public purse, hence the subject public finance, okay. So public அப்படின்றது purse. So ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லும் போது ஃபிஸ்கல் அப்படின்றது க்ரீக் வார்த்தையிலேருந்து வந்து கூட ஒரு பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா எப்படி ஒரு கூடக்குள்ளே எல்லாமே வந்து நம்ம ரொப்பி வைப்போமோ நிறச்சி வைப்போமோ, அதே மாதிரி தான் இந்த ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்கிற ஃபினான்ஸ் நிதியிலையும் நம்ம அதாவது பப்ளிக் மக்களுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம நியூ டேர்மில் வி ஆர் டெல்லிங் இட் ஆஸ் அ ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். ஸோ the public finance வந்து it studies the how the resources are used and spent and how it is raised by the government to solve the citizen problems. So the modern state is a welfare state, we all know, okay. So it is acting for the welfare of the people, மக்களோட நன்மைக்கு. அப்போ மக்களோட நன்மைக்கு நம்ம பண்ணும்பொழுது, மக்களுக்கான நன்மை நம்ம செய்யும் பொழுது நமக்கு பணமும் அவசியம். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணும் போதும் வாட் எவர் தே ஆர் டூயிங் எக்ஸ்டென்சிவ்லி அண்ட் இன்டென்சிவ்லி, தட் இஸ் இன்டர்னலாகவும் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னலாகவும் பண்ணலாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து வி நீட் மனி, ரைட். ஸோ in this chapter we are going to see the revenue of public expenditure, public debt, budget, federal finance and local finance. ஓகே. ஸோ பப்ளிக் ரெவென்யூன்னு சொல்லும் போது என்னென்ன இன்கம் வருது, எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லும் போது என்னென்னலாம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், செலவுகள் பண்ணுறோம். பப்ளிக் டெட்டுன்னும் போது கடன்கள் என்னென்ன இருக்குது, பட்ஜெட், பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது, பட்ஜெட் எப்படியெல்லாம் போடணும் அப்படின்றது. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see பப்ளிக் ஃபினான்ஸ். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே, மக்களோட நிதி, ஓகே. ஸோ அது எதை பற்றி படிக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அரசாங்கம் என்னெல்லாம் வந்து நிதி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது, எப்படியெல்லாம் வந்து அதை வந்து என்ன பண்ணுது, ரேஸ் பண்ணுது அப்படின்றத படிக்கிறது தான் பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கன்சர்ன் வித் த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ்னு சொல்லும் போது வெறும் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ கன்சர்ன் வித் த ரெவென்யூ ஆர் இன்கம் வாட் எவர் இஸ் ரிசீவ்டு from the public, and also the expenses whichever is spent for the welfare of the people is also included in this, okay. And we are doing some adjustment with one another, okay, to tally the expenses and the income to satisfy for the welfare of the human beings, okay. So here you have two definitions, and the one definition is given by Hugh Dalton, another definition is given by Adam Smith, yes, father of economics. So first let us discuss the definition which is given by Hugh Dalton. So public finance is one of those subjects that lie on the borderline between economics and politics. So he says that public finance is on the border of economics and politics. அதாவது பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்கும் பார்டரில் இருக்கிறது தான் நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். It also concerned with income and expenditure of public authorities. Yes, of course. So public authorities here, we can tell it all the government offices or government activities, whatever is undertaken for the welfare of the people. So it includes all the income and expenditure with whatever is spent for the public through the authorities. Okay, and also the adjustment whatever is made.
So here Adam Smith is giving another definition. He says public finance is an investigation into the nature and principles of the state revenue and expenditure. So he says that public finance is nothing but it's a investigation of the expenditure and revenue whatever has happened in the state. So now let us come to the subject matter or scope of the public finance. Wherever what and all are included in the public finance. First, in modern times, the subject public finance includes 5 major subdivisions. That is revenue, public revenue, expenditure, debt, financial administration and fiscal policy. First, public revenue. Here, it deals with all the revenues such as tax, வரி இல்லாதது அந்த the principles of taxation, rates of taxation, அதோட rates என்ன, ஸோ டேக்ஸ் வரனால இம்பேக்ட் எப்படி இருக்கும், அதோட இன்சிடென்ட்ஸ், shifting of tax and their effects. So all these things, it deals with the methods of raising the public revenue. ஸோ இதில் இருந்தால் எப்படியெல்லாம் we can raise the revenue through the tax அப்படின்றத deals. This is known as the public revenue. Next is public expenditure, the amount which is spent for the welfare of the people, okay? And also it studies the fundamental principles that govern the government expenditure, okay? And the effects of public expenditure, whatever effects, எப்படியெல்லாம் public spend பண்றதுனால what are the effects and how to control, because this expenditure if you see it will be more. Okay, revenue will be less, but the expenditure will be more. So how to control this public expenditure? This and all will be studied. Next is public debt. So debt I told you all, it is the repayment of money, kadan, okay ma. So public debt எதுலெல்லாம் deal ஆகுது அப்படின்னா of raising loans, okay. So debt அப்படினாலே they will be in a struggle of without financing, so they will be raising loans from the government institutional like banks and all other financial institutions, okay, for their external sources. So the burden, effects and redemption of public debt fall under this head. So in this head we will discuss all the public debts, okay va. And next is financial administration. So financial administration, here we can see the annual master financial plan which is known as budget, okay. So in this budget what will be discussed mean what are the authorities have incurred more expenses, how these expenses can be adjusted, okay, through the investment of other public activities which will be giving more revenue will be studied under this head. So the part deals with the study of the different aspects of public budget, okay. So the various objectives, the குறிக்கோள் and the preparations எப்படி இருக்கும்னா like preparing the budget, public budget, and passing or sanctioning, allocation, evaluation and auditing fall within the financial administration. So all the auditings, okay, and what and all to be how much funds has to be allocated to different departments, okay, how much amount has to be sanctioned, all will be included in this financial administration. Next is fiscal policy. Here in this fiscal policy we'll be studying about the taxes and subsidies and all the public debts and public expenditure. So these are the instruments of fiscal policy, okay ma. So next is public finance and private finance. So we're going to see the difference between the public finance and private finance. So public finance deals with the study of income, expenditure, borrowing and financial administration of the government, yes. So all the incomes and expenditures of the finance of the government will include the public finance. Next is private finance, opposite of this, that is the study of income, expenditure, borrowing, financial administration of an individual or a private company. So both this public and private finance are fundamentally similar. They both are similar and the operations are similar and the motive is similar and the collections, everything is similar. So the similarities and dissimilarities between these two can be explained below, okay. So first let us see the similarities. Speaking about the similarities, we have rationalities, limit to borrowing, resource utilization, administration, right. So we have 4 similarities, that is rationality, limit to borrowing, resource utilization and administration. First is rationality. So speaking about this rationality, both this public finance and private finance are based on the rationality,
ஸோ ரேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது maximum they of welfare and least cost factor combination underlie both. ஸோ என்னென்னா மேக்ஸிமம் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் த வெல்ஃபேர். ஓகே, ஸோ இதுதான் வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக். ஸோ திஸ் இஸ் த சிமிலாரிட்டி. ரெண்டுலேயுமே பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டில் வந்து similar என்னன்னா வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். தே வில் பி வெரி கீன் in the interest of the people. Okay, next is limit to borrowing. So both fix a limit to borrow, right? So how it is not like it will not come under the head of the unlimited. Okay, so both have to apply restraint with regard to borrowing. எவ்வளோ வாங்கணும் அப்படின்றது there should be some rules and regulation. The government cannot live beyond its means. Okay, there is a limit to deficit financing. Okay, so it can't திங்கிங் ஆஃப் வெல்ஃபேர், அதாவது வெல்ஃபேர் தான், மக்களுக்கு வந்து நன்மை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எவ்வளோ வேணுமோ அவ்வளோவும் கொடுத்துட்டு நஷ்டத்தில் தே காண்ட் ஃபங்க்ஷன். ஸோ தேர் இஸ் எ லிமிட் ஃபார் இட். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஸோ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்றது கொடுக்கக்கூடிய பணம் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணணும். both the private and public sectors have limited resources, okay, at their disposal. So both attempt to give optimal use of resources. இருக்கக்கூடிய resources maximum use பண்ணுவாங்க. Okay, and there is a limit also. Next, administration. Of course, both the finances organized and effectively governed by a particular department, and there is no corrupt. Okay, so insufficient administration will become a corrupt, and also there will be loss of wages and losses. Okay, next is dissimilarities. So speaking about the dissimilarities, you have income and expenditure adjustment, borrowing, right to print currency, present versus future decision, objective. Okay, and you have caution to get revenue, ability to make huge and deliberate changes. So first is dissimilarities. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள dissimilarities என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் த இன்கம் டு த எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கமோட எக்ஸ்பெண்டிச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு கம்பெனியில் வர நஷ்டத்தை இன்னொரு கம்பெனி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் ப்ரைவேட்டில் அந்த மாதிரி நடக்காது. ஓகேவா? ஸோ like see, private finance involves stitching coat according to the cloth available. கரெக்டா? ஸோ எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி they will stitch. ஆனால் whereas public ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா decide the cloth according to the need of the coat. ஸோ பப்ளிக்கில் என்ன பண்ணுவாங்க, கோட்டே எவ்வளோ வேணும், கிளாத் எவ்வளோ வேணும், ஸோ எத்தனை பேத்துக்கு கோட் வேணுமோ அத்தனை அளவு கிளாத் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ். பாரோவிங் பார்க்கும்போது the government can borrow from internal and external sources. It can borrow from the people by issuing bonds. Okay, so an individual cannot borrow from himself. Okay, so the government can borrow, okay, from internal and external, but the individual or private concern cannot do that. And right to print currency, we can see that is only the government authorities have the right to print currency. If the private do that, it is a offense. Okay, so it cannot create the currency. Present versus future அப்படின்னு சொல்லும்போது the public finance is more involved with future planning, okay, and also making long term decisions. So these investments could include all the buildings of schools, hospitals and infrastructures. Objective அப்படின்னு பார்க்கும்போது the public sector's main objective is to provide social benefit in the economy. Okay, so and the private sector aims maximizing the personal benefit. So public வந்து வெல்ஃபேர் தான், people பப்ளிக்கோட வெல்ஃபேர், சொசைட்டியோட வெல்ஃபேர் தான். ப்ரைவேட் அப்படின்னு பார்க்கும்போது maximizing the profit. Understood? Yes, good. So next, caution to get revenue. So the sources of income of private individual is relatively limited while those of the government is wide. The government can use its power and authority. Okay, so the private can use only limited powers. Okay, but the government can use maximum power to get the revenue. Next is ability to make huge and deliberate changes. So the public finance has the ability to make big decisions on income. For example, it can efficiently and deliberately adjust the revenue. Okay, so கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், அதோட ரெவென்யூ இன்கமையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு cannot take such a decisions. Okay, so these are the similarities and dissimilarities of the
public and private finance. Okay, so this is one of the important answer, so go through this. Next is functions of modern state. So let us see some of the functions of modern state. Okay, so the modern state, as we told, it's a welfare state, மக்களுக்கான ஒரு state. இங்க வந்து and not just police state. Okay, so the state assumes greater roles by creating economic and social overheads, so ensuring stability both internally and externally, conserving resource for sustainable development அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சேம் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னும் போது கவர்மெண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது, டிஃபென்ஸ் இருக்குது, ஜுடிஷியரி இருக்குது, என்டர்பிரைசஸ், சோஷியல் வெல்ஃபேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மோனோபோலி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ் பார்ப்போம். ஸோ டிஃபென்ஸ் இல்லைனா நம்ம யாரும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஓகேவா, தே ஆர் ஸ்டாண்டிங் இன் த பார்டர்ஸ், தே ஆர் ப்ரொடெக்டிங் அஸ். ஓகே, they are doing extremely extremely a big risky work. Okay, so for them they suffer in the lot. Okay, like by working in the cold. Okay, so see, the primary function of government is to protect the people from external aggression and internal disorder. So the government has to maintain adequate police and military forces, okay, to safeguard from the terrorists, to safeguard from the local robbers or some gundas. Okay, so for this there should be some people, that is like police and military force. Okay, and they render a protective service to us. So all the government also protect them through some welfares. Okay, next is judiciary, rendering justice and settlement of disputes. Okay, so அதாவது வந்து தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சீக்கிரமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா we can go to the court and we can solve the problems. So for this also it provide adequate judicial structure, okay, for rendering the justice to all the citizens without any division. Next is enterprises. The regulation and control of private enterprise fall under the purview of the modern state. Ownership of certain enterprise and operating them successfully are the responsibilities of the government. So the ownership and operating that is one of the most responsibility of the people, of the government, to earn some profit out of it for the welfare of the people. And next you have social welfare. So social welfare here, so it of course it is the duty of the state to provide education, social security, some insurance and health to the public, right? And infrastructure, if you see, we have to maintain a good infrastructure. So modern states have to build the basis for the economic development, okay, country, by creating social and some economic infrastructures. Next, macroeconomic policy. So the government had to administer fiscal policy and monetary policy to achieve macroeconomic goals. If we are concentrating in the micro level, that is that is not useful for us. We have to concentrate in the macro level to achieve the goal and to safeguard the people. So through that we can develop in our economy. Next is social justice. During the process of growth of an economy, certain sections of the society gain at the cost of others. Okay, so comparing to one class, another class will be earning more. So the government needs to intervene with fiscal measures to redistribute the income. So it has to make a good concentrate to equalize the income, and it should be distributed in the equal level to avoid the classism. And next is control of monopoly. So control of monopoly is concentration of economic power. ஸோ இது வந்து என்னென்னா another evil அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஏன்னா மோனோபோலிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எய்ம் என்ன, earning the profit. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா they will play a very important role, and so they will be producing more goods and also they will என்ன சொல்கிறது, அவங்க வந்து அவங்களோட எய்மே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான். ஓகேவா, ஸோ நிறைய மோனோபோலிஸ் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ட்ரேடிங்ஸ் வந்து நடக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ட்ரேடிங்ஸ் வந்து எப்படின்னா இட் ஹெல்ப் இன் த எக்கனாமிக் பவர்,
but also government has to take some necessary steps to control some monopolies. Okay, so the state intervenes through control of monopolies. அதனால தான் வந்து ஏன்னா மோனோபோலிஸ்க்கு நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கும்போது எல்லாருமே வந்து வந்துருவாங்க, டெரரிசம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து there should be some restrictions in the trade practices. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட பொருளாதாரம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். The state can play 3 kinds of roles. என்னென்னா as a producer of goods and services, ஒரு பொருளை உருவாக்குறதுக்காக ஒரு ப்ரொடியூசராகவும், அண்ட் ஆல்சோ சர்வீசஸ், அதுக்கப்புறம் அதை சப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் அதவே making a regulatory of the system. Okay, so these are the functions of modern state. Okay, that is it has to control the defense, okay, judiciary, enterprise, social welfare, infrastructure, macroeconomic policy, and it should provide some social justice, and mostly it has to control the monopoly. Okay, so these are the functions of modern state. So we will discuss about the public expenditure in the next class. Thank you, children.